ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு படை டிஃபென்ஸ் அகாடமி. ஷார்ட்ஸ்ல நம்ம அடுத்தடுத்து ஒரு ஷார்ட்ஸ்ல நம்ம பாலிட்டியில இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்க்க போறோம். ஆர்டிகல்ஸ் ரொம்ப ஈஸியா 50க்குள்ள பார்க்காம கொஞ்சம் அதிகமான பெரிய ஆர்டிகல்ஸ் பார்க்கறோம். ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ரெண்டு பேரும் எடுத்து ஒரே மாதிரி இருக்கும். 123 ரெண்டு நம்பரை ஒன்னு நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணா 213 ஆர்டிகல் பாருங்க சேமா இருக்கா? ஓகேல. இதுல 123 எதுக்காகனா பாராளுமன்றத்தின் இடையரவையின் போது அவசர சட்டங்களை ஜனாதிபதியின் அதிகாரம் அதை பேசுது. ஓகேதா? பாராளுமன்றம் நடக்காத வேளையில ஜனாதிபதி அவசர சட்டங்களை வெளியிடலாம். அந்த ஆர்டிகல் பேர் தான் 123. அடுத்து 213 எதுக்காகனா அதே மாதிரியான அவசர சட்டங்களை ஆளுநரும் வெளியிடுவார். ஓகேதா? ஆளுநரும் வெளியிடுவார். அதுதான் 213 ஆர்டிகல். ஓகேதா? அடுத்த ஆர்டிகல் 280 என்ன அப்படின்னா நிதி ஆணையம். மொத்தம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வருமானத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுக்கக்கூடிய வேலை தான் நிதி ஆணையத்துடைய பெயரு 280. அடுத்து ஆர்டிகல் 300A. ஏங்கிறது பாத்தீங்கன்னா இந்த சொத்துரிமையை பத்தி பேசுது. ஒருத்தர் தன்னுடைய சொத்துக்கான உரிமையை கொண்டாட முடியும். அதில் 300A. அடுத்து 326 என்னன்னா 18 வயது நிரம்பிய அனைவரும் நம்ம ஊர்ல ஓட்டு போடலாம்ல. ஜாதி மத இன ஆண் பெண் பாகுபாடு இல்லாம. அதுக்குதான் ஆர்டிகல் 326 ஓட்டு போட வயது ஒரு வாக்குரிமை. அடுத்து ஆர்டிகல் 368 ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கக்கூடிய அரசியலமைப்புல ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும், அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு திருத்துவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரங்களை பத்தி பேசுது. ஆர்டிகல் 368. ஓகே, புரியுதா? அப்ப இதுதான் முக்கியமான ஆர்டிகல். நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின், ஜனாதிபதி ஆகுவதற்கு மினிமம் வயது என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.